நீங்க எல்லாருமே நான் தயாரித்து விட்டிருக்கக்கூடிய பொருள்கள், பொருளுடைய தகுதி தான் உங்களுக்கு இருக்கிறது. அதெல்லாம் என்ன வார்த்தையை போடுறான், பல்லஹு மாபி சமாவாத்தி வல்லர், வானம் பூமியில் உள்ள எல்லாம் அவனுக்கு சொந்தமான உடைமைகள், பிள்ளைகள் இல்ல. அது ஈசா நபியாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய உடைமை பொருள்களே தவிர அவர்கள் பிள்ளை இல்லை என்று 2வது சூராவுல 116வது வசனத்தில் சொல்கிறான். பதிவு சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவன். அல்லாஹ் இந்த வானத்தை படைச்சான, வேற எவனாச்சும் படைச்சு வைக்கிற பாத்திரம் காப்பி அடிச்சானா? முதல்ல அவன் தான் படைக்கிறான். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வானம் பூமிகளை நான் படைத்தது முன்மாதிரியை பார்த்து படைக்கல, நானே தான் அதுக்கு மொத்த டிசைன் பண்ணது நான் தாங்கிறான் அல்லாஹ். நானே டிசைன் பண்ணி நானே படைத்திருக்கிறேன். அண்ணா யகூனு லஹு வலதுன், பிறகு எப்படி அவனுக்கு புள்ள எப்படி வரும்னு கேட்கிறான் அல்லாஹ். நான் தான் வானம் பூமி எல்லாத்தையும் டிசைன் பண்ணி படைச்சிருக்கிறேன், அதுக்குள்ள நீ இருக்கிற, நான் தான் உன்னை எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கும் போது எனக்கு புள்ளன்னு ஒண்ணு வரேன். உலம் தக்குள்ளஹு சாஹிபத்துன், அவனுக்கு பொண்டாட்டியும் கிடையாது. கலக குள்ள செய்யின், எல்லாத்தையும் அவன் தானே படைச்சுதானே இருக்கிறான். படைச்சது எப்படி பிள்ளையாவும், பிறந்தது தானே பிள்ளையாவும், படைச்சது பிள்ளையாவுமா? கம்ப்யூட்டர் ஒருத்தன் கண்டுபிடிச்சானா கம்ப்யூட்டர் அவனுக்கு பிள்ளையா? ஒருத்தன் ஒரு பொருளை கண்டுபிடிச்சான்னா பேனாவை கண்டுபிடிச்சானா பேனா அவனுக்கு பிள்ளையா? ரேடியோ ஒருத்தன் கண்டுபிடிச்சானா ரேடியோவுக்கு வாப்பாவா? அடே கண்டுபிடிச்சா எப்படா, தயாரிச்சா எப்படா புள்ளன்னு வரும் எல்லாம் கேட்கிறான். எல்லாம் நம்ம தயாரிப்புங்கிறான். இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்னுடைய தயாரிப்புகள் தானே தவிர என்னிலிருந்து பிறந்தது அல்ல. இது என்ன சொல்றான் 6வது சூராவுல 101வது வசனத்தில் சொல்கிறார், வகாலு தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் பிள்ளை பெற்றுட்டான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானா, அவன் தூய்மையானவன். ஹுவல் கனியு, அவன் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு எந்த தேவையும் இல்லாதவன். லஹு மாபி சமாவாத்தி மாபில்லர், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இன் ஐந்தக்கும் மின் சுல்தானின் பிஹாதா, என்ன அல்லாஹ்வுக்கு புள்ளங்கிறீங்களா? இதுக்குதான் ப்ரூஃப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஆதாரம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு புள்ளங்கிறீங்களப்பா, இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறீங்களா? தக்கூலுன அலல்லாஹி மாலா தஅலமூன், அல்ல அறியாத விஷயத்தை இறைவன் பேர்ல இட்டுக்கட்டி சொல்கிறீர்களா? எனக்கு புள்ள இல்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ எதுக்கு இட்டுக்கட்டி சொல்ற? நீ பாத்தியா? நீ நான் பெருசா பார்த்த? அல்லாஹ் கேட்கிறான், என்னங்கடா ப்ரூஃப் வச்சுக்கிட்டு சொல்றீங்க? எனக்கு புள்ளன்னு சொல்ல நீ யாரு? நீ நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உன் உலகம் வேற, என் உலகம் வேற. நீ என் உலகத்துக்குள்ள நீ வந்தது கிடையாது. நான் என்ன செஞ்சிட்டு நீ பார்த்தது கிடையாது. நான் என் பொண்டாட்டியோட இருக்கிற நீ பாத்தியா? என் புள்ளையோட இருக்கிற நீ பாத்தியா? பார்த்துட்டு வந்து சொன்னியா? என்ன ஆதாரம் வச்சுக்கிட்டு நீ பேசுற அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பொய் சொல்றீங்களா அல்ல ஆதாரத்தோட பேசுறீங்களாப்பா? இருந்தா கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லி 10வது சூராவுல 68வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா இந்த பிள்ளைகள் இருப்பது மனிதனுக்கு வேண்டுமானால் அது கௌரவமா இருக்கலாம், பிள்ளை இல்லாட்டி கேவலம், பிள்ளை இருந்தா கௌரவம். கடவுள்னு ஒருத்தர் நம்பிட்டோம்னா பிள்ளை இருந்தா தான் கேவலம். கடவுள்னு எப்ப நம்பிட்டோமோ அவனுக்கு புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, அவனுடைய தகுதி குறைஞ்சு போச்சு, அவன் சாவ போறான்னு அர்த்தம், அவன் முதுமை அடைய போறான்னு அர்த்தம், அவனுக்கும் ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். தேவை உள்ளவர்களுக்கு பிள்ளை இருந்தால் அது பெருமை, தேவையற்றவனுக்கு பிள்ளை இருந்தால் அது சிறுமை. அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த சிறுமை எனக்கு எதுக்குறாங்கிறான். நீங்க பெருமையா நினைச்சுக்கிற விஷயத்த அல்லாஹ் என்ன சொல்றான், சிறுமைங்கிறான். எப்படி சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதன், பிள்ளையை உருவாக்கி கொள்ளாதவனுக்கே எல்லா புகழும். அது புகழ்றதுக்கு என்ன காரணம் சொல்றான், அடே புள்ளை இல்லாம இருக்கிறன அதனாலதான் எனக்கு புகழ, புள்ளை இருந்தா எனக்கு இகழ், புள்ளை இருந்தா நான் அவுட்டு, நான் பலவீன, என்னுடைய பவர் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். புள்ளை இல்லாம நானே உட்கார்ந்து நானே நிர்வாகம் பண்ற மாதிரி ஏன் சப்போர்ட்டும் இல்லாம அப்படிப்பட்ட இறைவனுக்கு எல்லா புகழும். வலம் யகுல்லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி, ஆட்சியிலே அவனுக்கு பங்காளிகள் கிடையாது. வலம் யகுல்லஹு வலியும் மின துல்லி, அதாவது பொறுப்பாளன் நண்பன் என்கிற ஒரு சிறுமையும் அவனுக்கு கிடையாது. ஒரு நண்பனை வச்சு, ஒரு பொறுப்பாளனை வச்சு, ஒரு மேனேஜரை வச்சு, ஒரு மந்திரியை வச்சு நிர்வகிக்கிற சிறுமையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 17வது சூராவுல 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த இறைவனுக்கு பிள்ளையை கற்பிக்கிற விஷயத்தை கடுமையான பாரதூரமான பயங்கரமான குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறான். எப்படி சொல்றான், வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா, ரஹ்மான் இறைவன் பிள்ளை பெற்று விட்டான் என்று சொல்கிறார்கள். லகஜ்தும் செய்யன் இதா, பயங்கரமான ஒரு கொள்கையை நீங்கள் சொல்கிறீர்கள், பயங்கரமான பேச்சை பேசுகிறீர்கள். எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா இது, தகாது சமாவாத்து ஏத்தபத்தர்ன மின்ஹு, வானங்கள் கூட இந்த பேச்சுக்காக வேண்டி பிளந்து விடும். வானத்துக்கு அறிவை கொடுத்திருந்தா அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்கிறாங்க, அப்படி வானம் கூட என்ன செஞ்சு விடும், அது பிளந்து விடும். தன்சக்குள் அருளோ, பூமியும் பிளந்து விடும். பூமி கேட்டுச்சுன்னு வைங்க,
பூமிக்கு என்னமோ கேட்கிற சக்தி எல்லாம் கொடுக்கல, நமக்கு மாதிரி ஒரு பகுத்தறிவை கொடுத்து வச்சிருந்தான்னு சொன்னா கடவுளுக்கு பிள்ளைங்கிற வார்த்தையை கேட்டு பூமி என்ன செஞ்சு இன்னும் இப்படி பயங்கரமான ஒரு கற்பான ஒரு பெண் மீது பழிய சுமத்தினால் அவளுக்கு எப்படி கோபம் வரும்? அதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம நல்ல மக்களுக்கு எப்படி கோபம் வரும், ஆத்திரம் வரும்? அந்த மாதிரி என்னடா அநியாயம் அல்லாஹ்வுக்கு பிள்ளைங்கிறாங்க அப்படின்னு வானம் பதறும், பூமி நடுநடுங்கும், தஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலைகள் என்ன செய்யும் ஆடி அசைய ஆரம்பித்து விடும். எதுக்காக வேண்டி அந்த ஆவுலிர் ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு இவர்கள் பிள்ளையை, இறைவனுக்கு பிள்ளை இருக்கிறது சொல்கிறார்களே, அதை கேட்டு வானம் பூமி மலைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு பயங்கரமானதை பேசுறாங்களே இந்த மனுஷன் அப்படி சொல்ல ஆரம்பித்து விடும். வமா எம்பகையில் ரஹ்மானி ஐயத்தகித வலதா, ரஹ்மானுக்கு இறைவனுக்கு பிள்ளையை எடுத்துக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எண்ணத்துக்கு பிள்ளை அவசியத்தை சொல்லு, பிள்ளை இருக்குங்களா, எண்ணத்துக்கு எனக்கு பிள்ளை வேணும் சொல்லு, உனக்கு கொஞ்சிறதுக்கு வேணும், நான் எதுக்கு கொஞ்சணும், உன்னை கவனிக்கிறதுக்கு வேணும், என்னை ஏன் கவனிக்கணும், என்ன ரீசன் சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அல்லாஹ் என்ன சொல்றான், என்னடா தேவை பிள்ளைக்கு, தேவையை சொல்லுங்கடா, காரணத்தை சொல்லுங்கடான்னு கேட்கிறான். உமா எம்பகையில் ரஹ்மானி ஐயத்தகித வலதா, ரஹ்மானுக்கு பிள்ளையை உருவாக்கி பெற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் எந்த நியாயமும் எந்த காரணமும் கிடையாது என்று 19வது சூராவுல 88 இருந்து 92 வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அலா இன்னஹும் மின் இஃப்கிஹிம் லயகூலூன், இவர்கள் அவதூறாக இட்டுக்கட்டித்தான் சொல்கிறார்கள் வலதல்லாஹ், அல்லாஹ் பிள்ளையை பெற்றுட்டான்னு சொல்லி இட்டுக்கட்டி தான் சொல்லுகிறார்கள். இன்னஹும் லகாதிபூன், இவர்கள் பொய் தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த இறைவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறதுங்கிற சித்தாந்தத்தை நம்பினால் மனிதனுக்கு கேடு. கடவுள்கள் நிறைய வந்து விடுவார்கள், நிறைய கடவுள் வந்தா இது ஏன் கடவுள் ஓடு கடவுளுங்கிற ஒரு மேற்று வந்துடும். பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, அதையும் பார்க்கணும்ல. அப்ப அதுக்கு வேற ஒரு கடவுள் இருந்தாவணும், அவர் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? பெரிய நிறைய பயங்கரமான குழப்பங்கள்ல அது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இறைவனுடைய அந்த கோட்பாட்டுக்கு ஒரு அழகான இலக்கணம் வகுக்கிறான். இதுல தனிச்சு விளங்குறது, எங்க எடுத்தாலும் இறைவனுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த சித்தாந்தங்களை எடுத்தாலும் என்ன செய்வாங்க, இறைவன் புள்ள மாமா மச்சான் மருமவன் அது மாதிரி எல்லாம் இருப்பதாக சொல்வார்கள். அதை இஸ்லாம் தகர்த்து எறிகிறது, இதுலயும் தனித்து விளங்குறது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி கடவுளுக்கு வரலாறுலாம் சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லிக்கிடுவாங்க. கடவுளுக்கு என்ன செய்வாங்க, வரலாறுன்னு சொல்லுவாங்க. வரலாறு சொன்னால கடவுள் இல்லைன்னு அர்த்தம். வரலாறுல அவன் வந்து விட்டானோ அவன் கடவுளா இருப்பானா? அவர் இவர் கடவுள் சரிப்பா, அவர் எப்ப வாழ்ந்தாரு, அவர் இத்தனை ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தி இந்த நாட்டில் வாழ்ந்தாரு, 22 லட்சத்துக்கு வருஷத்துக்கு முந்தி இருந்தாரு, 20,000 வருஷத்துக்கு முந்தி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அதே கடவுள் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் 10 லட்சம் வருஷத்துக்கு முந்தானே இருந்தாரு, அதுக்கு முந்தைய எங்க அவரு, அது இல்ல அவரு 10,000 வருஷத்துக்கு முந்தானே இருந்தாருங்கிறீங்க. சரி 12,000 வருஷத்துக்கு முந்தி அவர் இல்ல இல்லாம இருந்து உண்டான கடவுளா? இல்லாம எப்ப இருந்து விட்டாரோ அவருக்கு முந்தைய எல்லாமே இருக்கிறது. அவருக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது, சூரிய சந்திரன்கள்லாம் இருக்கிறது. அவர் பின்னாடி தான் வர்றாருன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சில கடவுளுங்கிறாங்க, அவருக்கு வரலாறு சொல்றாங்க. இந்த யுகத்துல அவர் இருந்தாரு, அந்த யுகத்துல அவர் இருந்தாரு, இந்த யுகத்துல இவர் இருந்தார்னு சொன்னாலே என்ன விளங்கி போச்சு, அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்து இருக்கிறாங்க, வாழ்ந்து போயிட்டாங்க. வாழ்ந்தவரும் வாழ்ந்து மறைந்தவருமா கடவுளா இருக்க முடியும்? என்றென்றும் நித்திய ஜீவனா இருக்கிறவனா கடவுளா இருக்க முடியும் சொல்லி அந்த ஒரு விஷயத்தில் அப்படி தெல்ல தெளிவாக இறை கோட்பாட்டுல தெல்ல தெளிவாக அல்லாஹ் தெளிவான ஒரு விளக்கத்தை தருகிறான். இது மனிதனை காப்பாற்றக்கூடியதாக, மனிதனை ஏமாற்றுவதில் இருந்து தவிர்க்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, இறைவனை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, மனிதர்கள் நினைக்கிறாங்க மனிதனே இறைவனாக அல்ல இறைவனே மனிதனா வருவான். இறைவன் ஒருத்தன் தான், ஒரு கடவுள் தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்டா, உலக மக்களை திருத்துவதற்காக வேண்டி அவனே என்ன செய்வான், மனித குலத்துல மனிதனாக வருவான், மனிதன் மாதிரியே வாழ்வான், மனிதன் மாதிரியே எல்லா காரியத்தையும் செய்வான். அதனால மனிதன் மாதிரி இறந்து மறுபடியும் அவன் பல இடத்துக்கு போயிடுவான். அப்ப கடவுளே என்ன செய்வான்னு கேட்டா, உலகத்தை திருத்துறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பல வடிவங்களை எடுப்பான் என்று அடிப்படையிலையும் கடவுள்கள் உருவாக்கப்படுறாங்க. கடவுள்னு சொல்றாங்க, கடவுள்ங்கிறீங்க அவங்களுக்கு பாப்பா இருந்தாருங்கிறீங்க, அம்மா இருந்தாருங்கிறீங்க, உலகத்துல பிறந்தாருங்கிறீங்களேன்னு கேட்டா அவர் கடவுள் தான். அவர் ஒருத்தர் வயிற்றுல வேணும்னு பிறக்கிறார். இவருக்கு முந்தினவர் தான் அவரு. அவர் என்ன செய்யறாரு, இந்த உலகத்தில் உள்ள அநியாயத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யறாரு, மனிதன் மாதிரியே பிறந்து
மனிதன் மாதிரியே இருந்து கடைசியா ஒரு தீய சக்தி என்ன செய்வாரு, ஒழிக்குவாரு அப்படிங்கிறாங்க.